பேசுறான் பாலிடிக்ஸ். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்தியா ஒரு ஓவர் பாப்புலேட்டட் கண்ட்ரிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால் எங்கே பார்த்தாலும் கியூஸ், எங்கே பார்த்தாலும் லைன்ஸ். ரேஷன் கடைக்கு போனாலும் லைன், சாமி கும்பிட போனாலும் லைன், ஸ்கூல் அட்மிஷனுக்கு லைன், ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறதுக்கும் லைன். அவ்வளோ ஏன் தியேட்டரில் பாப்கார்ன் வாங்கலான்னு பார்த்தாலும் பெரிய லைன், ஹோட்டலில் பார்சல் வாங்கலான்னாலும் பெரிய லைன். இப்படி எக்கச்சக்க லைன்ஸ் நம்மளை தினந்தோறும் தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தாலும் நமக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய லைன் ஒன்று இருக்குது. அது பேர் பாவர்ட்டி லைன். அப்படின்னா என்ன தோற? பாவர்ட்டி லைன்னா வறுமை கோடுடா. ஓஹோ, வறுமை கோடுனா என்னன்னு தெரியுமா? தனரேகை ஆயில் ரேகைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கோடு இருக்குமா நான் கையில்? இடையட், ஒருத்தர் வாழறதுக்கு தேவையான ஃபுல்ஃபில் பண்ண முடிஞ்சா அவர் வறுமை கோட்டுக்கு மேலே இருக்கிறதா அர்த்தம். வாழறதுக்கு தேவையானதை ஃபுல்ஃபில் பண்ண முடியலன்னா அவர் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறதா அர்த்தம். என்னடா மேலே பார்க்குற? நான் எப்படியும் வறுமை கோட்டுக்கு கீழே தான் இருப்பேன். அதான் மேலே எதனா கோடு இருக்கானு பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ என்னதான் பார்த்தாலும் அது கண்ணுக்கு தெரியாது. உனக்கு மட்டும் இல்லை, நம்ம ஊர் அரசியல்வாதிகள் கண்ணுக்கே தெரியாது. ஏன்னா இன்னைக்கு தேதிக்கு நீ வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கியா மேலே இருக்கிறியாங்கிறது டேட்டாவே இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட இல்லை. டேட்டாவுக்கா பஞ்சம்? டை ஃபுல், இந்தியாவில் சென்சஸே எடுக்கல. ஐ மீன் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அதெல்லாம் எடுத்தா தான் எவ்வளோ பேர் வறுமை கோட்டுக்கு மேலே இருக்கான், எவ்வளோ பேர் கீழே இருக்கான்னு தெரிஞ்சிக்க முடியும். அதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு இருக்கிற ஒரே வழி தெண்டுல்கர் தலைமையிலான கமிட்டி தான். அச்சோ, அவர் தான் ரிட்டையர் ஆயிட்டாரா? ஓ, அப்போ தோனி தலைமையிலான கமிட்டியை வச்சுக்கலாமா? டேய் அடா பாவிகளா, அவரே மம்முட்டியை தூக்கிட்டு விவசாயம் பார்க்க போனாலும் நீங்கள் விட மாட்டீங்களாடா. நீங்கள் அவரை ஸ்கேம் பண்ணுறீங்களா, அவரும் உங்களை ஸ்கேம் பண்ணுறாருன்னு புரிஞ்சிக்க முடியலையே. தர விஷயத்த சொல்லுங்க. டெண்டுல்கருங்கிறது நீ நினைக்கிற மாதிரி கிரிக்கெட் பிளேயர் இல்லைடா, எக்கனாமிக்ஸ், பொருளாதார நிபுணர். 2004 இந்தியன் கவர்மெண்ட் அவர் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டு யாரெல்லாம் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்கன்னு அளவிட சொல்லிச்சு. அது வரைக்கும் வெறும் உணவு, உடை, உறையுள்னா எதுவும் க்ளவுஸ்ன்னு நினச்சிக்காத, வீடு. இது மூணுக்கும் வழி இருந்தாலே அவர் வறுமை கோட்டுக்கு மேலே இருக்கிறோன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதில் ஆரோக்கியத்தையும் கல்வியும் சேர்த்து அளவிடணும்னு சொன்னார் டெண்டுல்கர். அப்போ இறங்கி 6 அடிச்சிட்டாருன்னு சொல்கிறீங்க? மேட்ச் முடிகிறதுக்கு முன்னாடியே செலிப்ரேட் பண்ணாதடா. டெண்டுல்கர் கமிட்டி படி கிராமத்தில் இருக்கிறவராக இருந்தால் மாதம் 447 ரூபாய் சம்பாதிச்சா அவர் வறுமை கோட்டுக்கு மேலே இருக்கிறவர். அதுவே நகரத்தில் மாதம் 579 ரூபா சம்பாதிச்சா அவர் வறுமை கோட்டுக்கு மேலே இருக்கிறவர். என்னங்க ரொம்ப கம்மியாக சொல்கிறீங்க? ஆமாம், ஏன்னா இது 2009 கொடுத்த அறிக்கை. 2011 இந்த அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதுபடி வில்லேஜில் மாதம் 816 ருபீஸும் சிட்டியில் மாதம் 1000 ருபீஸும் இருந்தால் அவங்க வறுமை கோட்டுக்கு மேலே இருக்கிறவங்கன்னு அர்த்தம். இப்போ என்ன விஷயம்னா, இந்த வறுமை கோடு வரையறை சரியில்லை. நமக்கு புதுசாக வேணும்னு பிரதமரின் பொருளாதார ஆலோசனை குழு சேர்மன் சொல்லியிருக்கார். ஏற்கனவே இருக்கிற வறுமை பத்தாதுன்னு புதுசா வேற வறுமையா? வறுமையை சொல்லல மேன், வறுமை கோடை சொல்றார். காமன் லாஜிக் படி பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் எல்லோரும் ஏழைகளா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா எல்லா ஏழைகளும் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களாகத்தான் இருக்க முடியும். பட் அக்கார்டிங் டு அவர் கவர்மெண்ட் எல்லா ஏழைகளும் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் கிடையாது.